நாங்களா கூட இருக்கோம். எங்களை வச்சுக்கிட்டு இப்போ டப்புன்னு ஒரு ஜோக் சொல்லுங்க. சொல்றேன். இப்போ வீட்டு வாசல்ல எதுக்கு தண்ணி தெளிச்சு கோலம் போடுறாங்க? அப்பதான் லட்சுமி கோலம் போட்டு தண்ணி தெளிக்க முடியாது. சரியான வார்த்தை. சாரி சார், எனக்கு இந்த மைண்ட் எனக்கு இல்ல சார், நாலேஜ் இல்ல சார். நான் பிரெயின்லெஸ் ஃபெலோ. ஏன்னா என் ஜோக் புக் வாங்கி ஃபுல்லா படிச்சிட்டாங்க. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. ஸோ நானும் மொட்டராஜேந்திரன் சாரும் காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம். இப்போ செல்ஃபோன்னா லேமினேஷன் முக்கியம், படம்னா எங்களோட காம்பினேஷன் முக்கியன்ற மாதிரி இந்த கேரக்டர் அமைஞ்சிருக்கு. இதுதான் எனக்கு கூட்டம். புரியுதா? இப்போ புரியுதா? பட் ஆக்சுவலி ராமர் வந்து கன்சீவாக இருக்காரு. ஆமாங்க, கன்சீவ். இப்போ கன்சீவ்னா அர்த்தம் வயிறு வந்து பெருசாக இருந்தாலும் கன்சீவ் தானே. இந்த வெயிட்டை தூக்கிக்கிட்டு வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. நான் பார்த்துங்க, சுமையை தூக்கிட்டு வந்துட்டு சுமை இல்லாம நடிச்சிருக்காரு. அந்த மாதிரி. ஐயோ, நீங்க வந்த உடனே என்னமோ தெரியல சார், தானா. உங்க பேர் நான் சுமையாவா? கேபிஒய் பாலா அவர் வந்து உங்களுடைய நெருங்கிய நண்பர் அவரும். ஸோ இப்போ நிறைய சமூகத்துக்கு வந்து நிறைய சேவைகள் வந்து அவர் செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ க்ளோஸ்டா நீங்க இருந்து பார்க்கும்போது எப்படி ஒரு பெருமையாக இருக்கு. நம்ம கூட இருந்த ஒரு நண்பர் வந்து இதை பண்ணும்போது நம்மளுக்கு பெருமையாக இருக்கு. ஸோ இப்போ ஒரு மனிதன் வந்துட்டு அவன் பாட்டுக்கு இருக்கான் அப்படின்னா ஏதாவது இந்த மாதிரி பண்ணலாம்ல, நல்லதான் 4 விஷயம் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்கு. அதே 4 விஷயத்த 400 விஷயமா அவன் நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நீ இப்படியே பண்ணிட்டு இருந்த, ஒரு நாள் நீ தெருவில் தான் வந்து நிற்க போற. அப்போ அந்த மாதிரி சொல்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுங்க? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. 2K கிட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் 12 வகைப்படும். சோசியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ், டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ். இல்லை, இப்போ ப்ரிப்பேர் பண்ணது ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கீங்களா எனக்காக? கூகுள் போட்டாலே வரும் சார். தங்க என்னெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு போட்டாலே வரும். இப்படிலாம் இருக்கா? என்னங்க சொல்கிறீங்க? வாட் டு ஆஸ்க் டு தங்கதுரை அப்படின்னு நீங்க வீட்டுக்கு போய் போட்டு பாருங்களேன். நம்ம அதுல ஒரு 10 கொஸ்டின்ஸ் வரும். சாரி, 100 கொஸ்டின்ஸ் வரும். அதுல 10 நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் வருதா? எப்படி என்ன சம்பந்தமாவே கேக்குமா? ஆமா, ஏஐல இருக்குல்ல, ஏஐல போய் போட்டா உடனே வரும். தங்கதுரை கிட்ட என்னலாம் கேட்கலாம். இது ரொம்ப வேலை. சாட் ஜிபிடிலாம் இல்லையா என்கிட்ட? கூகுள் தான். பாருங்க, நீங்க இன்னும் மிங்கிலே ஆகல இந்த ஜெனரேஷனோட. அப்படிலாம் கிடையாது, எனக்கு ஒர்க் இருக்குல்லம்மா. நான் உட்காந்து சும்மா சுற்றி இருப்பேன். நான் புரியல. அப்ப நாங்களாம் நடிக்கிறதுக்கு எதுவும் இல்லை இல்லம்மா, யார்கிட்ட என்ன கேட்கலாம் அப்படின்ற கரெக்டுமா. உன் ஒர்க்கு என் ஒர்க்கு தேவையில்லை. அதனால தான் நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. ஜென்ரேஷன் அப்டேட் ஆக சொல்லக்கூடாது. எனக்கு அது தேவைப்படல. ஓகே ஓகே ஓகே, சூப்பர். ஸோ தங்கதுரை சார் வந்திருக்காரு நம்ம கூட. இப்போ போலாமா? பேசுறோம் அப்படியே ஃப்ளோவில் போயிட வேண்டியதான். ஓகே ஓகே ஓகே, ரெடி போயிடலாம். கிளிட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். இப்போ நம்ம கூட தங்கதுரை ஐயா நம்ம கூட ஜாயின். வணக்கம் 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 சார். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது. நீங்களே ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. ஊட்டி ஆப்பிள் மாதிரி இருக்கீங்க சார். சார் ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படியே வந்து ஆப்பிள் மாதிரி இருக்கீங்க. சொல்லுங்க. அப்படிங்களா? ஓகே, ரைட், நன்றி. இப்போ பேபி அண்ட் பேபி படத்துல நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. என்ன மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிருக்கீங்க? இது பேபி அண்ட் பேபி வந்து ஒரு காமெடி கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஸ்வல் ஒரு காமெடியன் தான். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கும் படம். ஸோ ஒரு ஃபேமிலி மூவின்றனால அந்த வீட்டுக்குள்ளேயே நடக்கிற காமெடி, ஒரு வீட்டுக்குள்ளே எப்படிலாம் காமெடி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அதை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நானும் மொட்டராஜேந்திரன் சாரும் காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம். இப்போ செல்ஃபோன்னா லேமினேஷன் முக்கியம், படம்னா எங்களோட காம்பினேஷன் முக்கியன்ற மாதிரி இந்த கேரக்டர் அமைஞ்சிருக்கும். கை தட்டி பார்த்தீங்க, இதுதான் எனக்கு கூட்டம். புரியுதா? இப்போ புரியுதா? அப்போ புரியல, இப்போ புரியுதா? ராமர் சார் கூட. ராமர் அந்த படத்தில் இருக்காரு. ஆக்சுவலி ராமர் கஷ்டப்பட்டு பண்ண இந்த படத்தில். ஆக்சுவலி ராமர் வந்து கன்சீவாக இருக்காரு. ஆமாங்க, கன்சீவ். இப்போ கன்சீவ்னா அர்த்தம் கரு உருவாகி இருக்குன்னு அர்த்தம். வயிறு வந்து பெருசாக இருந்தாலும் கன்சீவ் தானே. இயல்பா இல்லைம்மா, ஒரு லேடி வந்து கன்சீவாக இருந்தால் அவங்க வயிறு பெருசாக இருக்கும், வெயிட் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதானே? அதே மாதிரி தான் ராமர் 24 hours வயிறு பெருசாக வெயிட் இருக்கு. ஸோ அதுதான் சொல்ல வந்தேன். கன்சீவாக இருக்கிறதுனால அந்த வெயிட்டை தூக்கிக்கிட்டு வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. நான் பார்த்துங்க, ஒரு சுமையை தூக்கிட்டு வந்துட்டு சுமை இல்லாம நடிச்சிருக்காரு. அந்த மாதிரி. ஐயோ, நீங்க வந்த உடனே என்னமோ தெரியல சார், தானா. உங்க பேர் நான் சுமையாவா? இல்ல சார், ஓகே, ஜீவிகா. சோ சொல்லுங்க, நீங்க வந்து செலக்ட் பண்ணி நடிக்கிற படங்கள் எல்லாமே நல்ல டிஃபரெண்டா இருக்கு. நல்ல செம்ம காமெடி வைபாவே இருக்குமே. அந்த செலக்ஷனுக்கு என்ன காரணம்? நல்ல கதை, நிறைய கதை கேட்போம் நாங்கள். நல்ல கதையாக வரும் சூஸ் பண்ணுறது தான். வர படங்களை சூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது தான். ஸோ இது ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக அதனால ஒரு ஃபேமிலியான ஒரு படம். இப்போ பேய் படம் டிடி டென்ஸ் ஒரு பேய் படம். ஸோ அதுக்குள்ளே ஒரு காமெடி, அது ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலி பண்ணும்போது அது ஒரு ஃபேமிலி ஓரியன்டான காமெடிகள், ஒரு ஜாலியாக குழந்தைங்கள்லாம் குடும்பத்தோடு ரசிக்கிற மாதிரி இருக்கும். அது
ஓகே. ஸோ இப்போ இந்த படத்துல நிறைய லெஜெண்டரி டேரக்டர்ஸ், சாரி இந்த படத்துல நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. சத்யராஜ் சார் இருக்காரு, யோகி பாபு சார் இருக்காரு, அண்ட் நீங்க சொன்ன மாதிரி மொட்டை ராஜேந்திரன் சார் இருக்காரு, ஜெய் இருக்காங்க, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இவங்க கூடலாம் ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. உண்மையிலேயே இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. சத்யராஜ் சார் வந்து ஒரு பெரிய ஆக்டரு, ஒரு சீனியர் ஆக்டரு. ஸோ எங்கள் அப்பா வந்து அவரோட சத்யராஜ் சாரோட ஃபேனு. அப்போல்லாம் ஒரு படம் வந்தாலே போய் பார்த்துருவோம். இந்த 100வது நாள் படம்லாம் வந்து டிவியில் போடும்போது வீட்டில் நைட்டில் போடுவாங்க. அப்போல்லாம் அப்போ உட்காந்து பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்கும் சத்யராஜ் சாரை பார்க்குறதுக்கு. ஒரு மொட்டை வச்சுட்டு ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டு அப்படியே அவர் லுக்கை பார்த்தாலே பயமாக இருக்கும். 100வது நாள், ஆமாம் டெரிபிக்கா 100வது நாள் ஒரு படம். அது மணிவண்ணன் சார் தான் டைரக்ஷன் அந்த படத்துக்கு. அதில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சாரும் நடிச்சிருப்பார், மோகன் சார் நடிச்சிருப்பார். ஒரு படமே ஒரு பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸும் சரி, அப்படியே ஒரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மாமன் மகள் மாதிரி ஒரு படம் பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே காமெடியாக பண்ணியிருப்பார் நடிகன். நிறைய படங்கள் சத்யராஜ் சார் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக பண்ணுவார். ஒரு வில்லனாக இருந்தால் அப்படியே ஹீரோவாக மாதிரி எல்லா கதாபாத்திரங்களும் பண்ணுறதுல வந்து சத்யராஜ் சார் வந்து அடிச்சிக்கவே முடியாது. ஹீரோனா ஹீரோவாக இருப்பார், வில்லனாக இருப்பார், மாமனார் கேட்டரா மாமனார், சித்தப்பாவா சித்தப்பா, ஒரு குழந்தைக்கு அப்பாவா நடிப்பார், ஏன் குழந்தையாகவே நடிப்பார். ஸோ அந்த மாதிரி எல்லா கேரக்டரும் போட்டு பின்னி எடுக்கிறதுல அவர் வந்து ஒரு அட்டகாசமான ஹீரோ. இப்போ சந்தானம் சார் கூட நீங்க நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் வேற. ஸோ சந்தானம் சார் சினிமாவில் இருந்த அந்த காமெடியன் அப்படின்ற ஒரு போஸ்டிங்ல அந்த இருந்த டைம் வந்து அது ஒரு எரா அப்படின்னு தான் சொல்லணும், இட்ஸ் அ பீரியட். பட் அதுக்கப்புறம் வந்து அந்த அளவுக்கு காமெடியில் யாருமே நம்ம தமிழ் சினிமாவில் அவர் அளவுக்கு யாருமே இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் மக்கள் மத்தியில் இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீலிங் இருக்கா? அவர்கிட்ட போய் கேட்டிருக்கீங்களா, அண்ணே வாங்கல மறுபடியும்? இல்லை, அவர் இப்போவும் ஹீரோவாயிட்டு நிறைய காமெடி படத்தில் எல்லா படத்துலையும் காமெடி ஃபுல்ஃபில்லாக பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ அவர் இருந்த டைம் வந்து வேறு லெவல் டைம், ஒரு பொற்காலம் மாதிரி அடித்து நொறுக்கியிருப்பார். ஒவ்வொரு படத்துலையுமே வந்து அப்படியே விசில் பறக்கும் காமெடி கவுண்டர்லாம். அதுக்கப்புறம் வந்த படங்களில் காமெடி ட்ராக்கை வந்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வர படங்கள்லாம் கதையோட ஒரு காமெடினா ஹீரோவோட ஃப்ரெண்டு கதையோடு இருக்கணும், அந்த மாதிரி பேட்டர்னில் போயிடுச்சு. அந்த மாதிரி கதைகள் வரல அதிகமாக. ஸோ அதனால் அந்த காமெடி இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். காமெடி ட்ராக்கே இல்லைல்ல, முன்னாடிலாம் ட்ராக் தனியாக இருக்கும். இப்போ சுந்தர்சி சார் படம் பார்த்தீங்கன்னா கலகலப்பு தனியாக ஒரு ட்ராக் இருக்கும். சந்தானம் சார் வந்தாலே அவர் தனியாக ஒரு ட்ராக் போயிட்டு இருக்கும். அவருக்கு ஒரு லைஃப், அவர் ஒரு ட்ராக் போயிட்டு அவர் லவ் இருக்கும், அப்படியே போயிட்டு இருக்கும். அந்த ஹீரோவோட வெயிட்டேஜ் அளவுக்கு சந்தானம் சாரோட வெயிட்டேஜும் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் இப்போ ஹீரோவாகிட்ட படங்கள்லையும் கலக்குறாரு அவர். ஆமாம், அது நிச்சயமாக சொல்லி தான் ஆகணும். அண்ட் நம்மளுடைய KPY பாலா அவர் வந்து உங்களுடைய நெருங்கிய நண்பர் அவரும். ஸோ இப்போ நிறைய சமூகத்துக்கு வந்து நிறைய சேவைகள் வந்து அவர் செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ க்ளோஸ்டாக நீங்கள் இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது சார்? அது ஏன்னா நாங்கள்லாம் வந்து சோஷியல் மீடியாஸில் தான் பார்க்குறோம், நேரில் பார்த்தது கிடையாது. கூடவே இருந்து பார்க்குற உங்களுக்கு அதோட ஒரு அருமை இன்னும் நல்லா இருக்கு. இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு, நிறைய மக்களுக்கு தேடி போயிட்டு ஹெல்ப் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ ஓகே, இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு பெருமையாகவும் இருக்குது. நம்ம கூட இருந்த ஒரு நண்பர் வந்து இதை பண்ணும்போது நம்மளுக்கு பெருமையாக இருக்குது. ஸோ நம்மளுக்கும் பண்ணணும், நிறைய பண்ணணும், இதே போல் நம்மளும் பண்ணணுன்றது வந்து தோணிகிட்டே இருக்குது. நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அந்தளவுக்கு நம்மளும் பண்ணணும், இன்னும் ஃபியூச்சரில் நிறைய பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ ஒரு மனிதன் வந்துட்டு அவன் பாட்டுக்கு இருக்கான் அப்படின்னா ஏதாவது இந்த மாதிரி பண்ணலாம்ல, நல்லதாக 4 விஷயம் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அதே 4 விஷயத்த 400 விஷயமா அவன் நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நீ இப்படியே பண்ணிட்டு இருந்த, ஒரு நாள் நீ தெருவில் தான் வந்து நிற்க போகிற, ஊருக்கே கொடுத்துட்டு இருந்தானா உனக்கு ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்கிற கும்பலும் இருக்குது. இப்போ பாலா அவர்களை பார்க்கும் போது புகழ்கிற இல்லை அவங்கள பார்த்து வந்து பெருமைப்படுற ஒரு விஷயமும் இருக்குது. அட் த சேம் டைம் நான் சொன்னல செகண்ட் கேட்டகரி அப்படியும் இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்க. நம்மளுக்கு என்ன தோணுதோ அது சரியாக செய்யணும். அது செஞ்சுட்டனால நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கும், மற்றவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. இப்போது தங்கதுரை அவர்கள் ஒரு நாளைக்கு தன்னை வந்து பிஸியாக வச்சுக்கணுன்னா என்னெல்லாம் பண்ணுவார்? ஏன்னா நாங்களாம் வந்து என்ன தான் பண்ணாலும் 24 மணி நேரம் எப்படி ஓடுதுன்னே தெரியல அப்படின்னு உட்காந்தே நாங்கள்லாம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். நீங்கள் வந்து உங்கள் 24 மணி நேரத்தை எப்படிலாம் ஸ்ப்ளிட் பண்ணிப்பீங்க? ஷூட்டிங் போயிடுவேன், டெய்லி ஷூட்டிங் போயிடுவேன். ஷூட்டிங் இல்லாதப்போ வந்து டப்பிங் போயிடுவேன், ஷூட்டிங் இல்லைன்னா டப்பிங் போயிடுவேன். அது இல்லாமல் டைரக்டர்ஸ் யாருன்னா மீட் பண்ணுவேன், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்களை மீட் பண்ணுவேன். ஏதாவது கதை டிஸ்கஷன் பண்ணுறது, இல்லை புது கதை கேட்குறது, அந்த மாதிரி பண்ணுவோம். இல்லை ரொம்ப இல்லை அன்றைக்கி வந்து படம் எந்த படம் நல்லா போயிட்டுருக்கோம் அந்த படத்துக்கு போயிடுவேன். ஸோ அந்த படம் கிட்ட பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டு தூங்கிடுவேன். இல்லை சார், நான் சொல்கிறது எக்ஸ்ட்ரா கரிக்குலராக கரிக்குலமே கிடையாதுங்க, கறி தாங்க. அழகாக சிக்கன் வாங்கி சாப்பிட்டு அந்த மாதிரி தான். அப்போ இந்த ஜிம்மிங்கு, ரீடிங் புக்ஸ் இருக்குது. ரீடிங் புக்ஸ் இருக்குது. என்ன மாதிரியான புத்தகங்கள்லாம் படிப்பீங்க? நிறைய புத்தகங்கள் படிப்பேன். இப்போ எப்படி சொல்கிறது, ஜெயகாந்தன் சார், நம்ம எஸ் ராமகிருஷ்ணன், கந்தர்வன், ராஜநாராயணன் சார் கதைகள், புதுமை பித்தன் கதைகள் நிறைய இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரைடர்ஸு ஆராத்து, சாரு நிவேதிதா, அப்புறம் ஜெயமோகன் சார்,
இது மாதிரி நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க, நிறைய கதைகள் படிப்பேன். ஓகே ஓகே. அண்ட் இப்போ நம்ம ஜோக்லாம் எழுதுறீங்கல்ல, இவர் தமிழ் பிரபா அது கூட ஒன்று படித்தேன், சூப்பராக இருந்தது அந்த கதை. சூப்பர். பேட்டைன்னு ஒரு நாவல் படித்தேன், நல்லா இருக்கு. இது இல்லாமல் நீங்களுமே புக்ஸ்லாம் எழுதிருக்கீங்க, இந்த பழைய ஜோக்ஸ், அதுக்கப்புறம் தங்கதுரையின் பழைய ஜோக்குகள், தக் லைஃப் ஜோக்குகள் இந்த மாதிரிலாம் எழுதிருக்கீங்க இல்லையா? இதுக்கெல்லாம் எழுதுறதுக்கு எப்படி நீங்கள் உங்கள் மைண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்க? அதுக்கான டவுட் எங்களுக்கு நிறைய பேருக்கு இல்லைங்க. அது உங்களுக்கு இருக்கா? எனக்கும் இருக்காரு. எங்க இருந்து இவர் இதெல்லாம் யோசிக்கிறாரு, எங்க இருந்து இதெல்லாம் பிடிக்கிறாரு? தங்கதுரையின் தக் லைஃப் ஜோக்குன்னு ஒரு புக்கு எழுதியிருக்கேன். அதுக்கு முன்னாடி தங்கதுரையின் தற்கொலை ஜோக்குன்னு எழுதினேன். தற்கொலை ஜோக்கு? ஆமாம். ஸோ அந்த ஜோக்கை படித்தா நீ தற்கொலை பண்ணிக்க மாட்டீங்க. பண்ணிக்க கூடாது, ஏன்னா எழுதுன நானே உயிரோட இருக்கேன்ல. அந்த மனதைரி உங்களுக்கே இருக்கும்போது எங்களுக்கு என்ன அதான் அந்த ஒரு பாசிட்டிவ் தான், தற்கொலை தடுக்கிறதுக்காக தான் அந்த தற்கொலை ஜோக்கு எழுதினேன். தங்கதுரையின் தற்கொலை ஜோக்குகள். அடுத்தது தக் லைஃப் ஜோக்ஸ் இப்போ செகண்டாக ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான டைம் தான் இந்த மாதிரி கேப் கிடைக்கும் போது அப்பப்போ எழுதி வைக்கிறது, நோட் பண்ணி வச்சுட்டே இருப்போம். ஒரு கட்டத்தில் மொத்தமாக எடுத்து அதை டோட்டலாக எழுதி அதுலேருந்து கொஞ்சம் பிரித்து புதுசாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அது மாதிரி மிக்சிங்லாம் பண்ணிக்கின்னு கரெக்டாக ஒரு புக்காக ரிலீஸ் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு டேலண்ட் இருக்குன்னு யார் சார் ஐடென்டிஃபை பண்ணாங்க? யாராவது நம்மளுக்கு சொல்லி? எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் நண்பர்கள். எந்த வயசுல அது ஆரம்பிச்சது? இது ஸ்கூல் படிக்கும் போது 8th 9th அந்த ஸ்டேஜில். அங்கேயே ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆமாம் 10th படிக்கும் போது. ஆமாம் பிளட்லயே இருக்கு அவருக்கு. பிளட்லயே இருக்கு. என்ன பிளட் குரூப் சார் நீங்க? பிளட் பி பாசிட்டிவ். எப்பவுமே பாசிட்டிவா இருக்கும். பி பாசிட்டிவ், நீங்களும் பி பாசிட்டிவ். பி பாசிட்டிவ். நீங்கமா? நான் ஏ பாசிட்டிவ். ஏ பாசிட்டிவ். நான் A1 பாசிட்டிவ். A1 பாசிட்டிவா? அடடா ஏ பாசிட்டிவ், A1 பி பாசிட்டிவ். அப்புறம் கேமராமேன் B2 பாசிட்டிவா? கேட்டிட்டு அப்புறமா சொல்றேன் சார். ஓகே. சோ இப்போ நாங்கலாம் கூட இருக்கோம். எங்களை வச்சுக்கிட்டு இப்போ டப்புன்னு ஒரு ஜோக் சொல்லுங்க. உங்களை வச்சுக்கிட்டே ஜோக் சொல்லணுமா? ஐ மீன் கூட அதுக்கு தான் வெயிட்டிங். ஓகே. இந்த தருணம் உங்களுக்கு என்ன தோணுது? சொல்றேன். இப்போ வீட்டு வாசல்ல எதுக்கு தண்ணி தெளிச்சு கோலம் போடுறாங்க? அப்பதான் லட்சுமி கோலம் போட்டு தண்ணி தெளிக்க முடியாதுல்ல. சரியான வார்த்தை. சாரி சார், எனக்கு இந்த மைண்ட் எனக்கு இல்ல சார், நாலேஜ் இல்ல சார், நான் பிரெயின்லெஸ் ஃபெலோ. ஏன்னா என் ஜோக் புக் வாங்கி ஃபுல்லா படிச்சிட்டாங்க. இல்ல பாத்துர்க்கேன் இந்த ஜோக். அவங்களோட தீவிர ஃபாலோவர் நினைக்கிறேன். ஆமா பெரிய. ஆனா ஆக்சுவலி புக் வந்து ஆன்லைன்ல இருக்கு, மிஸ் பண்ணாம வாங்கிடுங்க. ஓகே சூப்பர் சார். பேபி அண்ட் பேபி ப்ரமோஷன் அண்ட் யுவர் புக் ப்ரமோஷன். நான் எங்கங்க சொன்னேன், நீங்க தானங்க வந்தீங்க. சூப்பர், அருமை. ஸோ இந்த படம் நீங்களும் இந்த படம் மூலமா நிறைய வெற்றிகள் வந்து பார்க்கறதுக்கு. படத்தில் ஆக்சுவலி சொல்லுவாங்க கண்ணுக்கு மொழி அழகுனவங்க, இந்த படத்தில் நம்ம ஜெய் தான் அழகு. ரொம்ப க்யூட்டாக நடிச்சிருக்காரு. அதே மாதிரி யோகி பாபு சார் ரொம்ப சூப்பராக ஒரு அன்லிமிட்டட் காமெடி இருக்குது படத்தில். ஸோ எல்லோரும் ஃபேமிலியோடு வாங்க, படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக மனசு விட்டு சிரிப்பீங்க. நிச்சயமா உங்களோட பேச இந்த ஒரு 5 நிமிஷமே நான் நிறைய சிரிச்சிருக்கேன். அப்போ படத்தில் உங்களை பார்க்கவும் இன்னும் நிறைய சிரிப்பேன். உங்க எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வந்து படத்தில் பார்க்குறோம். அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஒரு பொண்ணும் பையனும் பைக்கில் போனாலே லவர்ஸ்ன்னு நினைக்கிறது இல்லை, திருந்துங்கடா. டூகே பாய், என்னோட சினிமா எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், ட்ரையாங்கிள் லவ் ஸ்டார்ட் ஆகியே தீரும்.